பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஓட்டுப்பதிவுக்கு சில நாட்கள் முன்பு விஜய் சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சுயேட்சை வேட்பாளர் ஒருவரை மக்கள் 50,000 ஓட்டு அள்ள வைத்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் பழனிசாமி தொகுதியில் நடந்தது கூடுதல் ஆச்சரியம். அதாவது விஜய் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து இருந்தார். ஆனால் பழனிசாமி இறங்கிய எடப்பாடி தொகுதி தாவிக வேட்பாளர் மனு கடைசி நேரத்தில் தள்ளுபடியானது. மாற்று வேட்பாளரின் அவரது மனைவி மனுவையும் தேர்தல் கமிஷன் தள்ளுபடி செய்தது. குதிரை பேரத்தில் பழனிசாமியிடம் அந்த வேட்பாளர் விலை போய்விட்டார் என்று தாவேக பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. பழனிசாமிக்கு செக் வைக்க நினைத்த விஜய் ஏற்கனவே அந்த தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கியிருந்த பிரேம்குமாரை மக்களிடம் கை காட்டினார். பிரேம்குமார் சுயேட்சையாக நிற்கிறார், அவரை தாவேக வேட்பாளர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி தொகுதியில் தாவேக அவருக்கு ஆதரவு அளிக்கிறது, மக்கள் அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோற்றுருவோம்னு பயந்து தான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனால தான் நம்மளோட மன்றத்தில் பல வருஷமாக பயணிச்ச ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தில் அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்தில் நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. விஜயின் இந்த வார்த்தை ஓட்டுப்பதிவில் எதிரொலித்தது. வேறு எந்த சுயேட்சையும் வாங்காத அளவு ஓட்டு வாங்கி குவித்திருக்கிறார் பிரேம்குமார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 98,110 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவிட்டார். இருப்பினும் திமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் 2ஆம் இடத்துக்கு வந்தார். விஜய் ஆதரவு பெற்ற பிரேம்குமார் 50,823 ஓட்டு வாங்கினார். திமுக சார்பில் இறங்கிய காசி 44,011 ஓட்டு மட்டுமே வாங்கினார். இந்த தேர்தலில் சுயேட்சை ஒருவர் 2ஆம் இடத்துக்கு வந்தது எடப்பாடி தொகுதியில் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது.